Now coming to leaf anatomy வந்து ரொம்ப easy. You have two types of leaf, dicot leaf and a monocot leaf. Dicotல வந்து venation வந்து உங்களுக்கு reticulate, monocotல வந்து உங்களுக்கு parallel. So main vein இருக்கும், அது வந்து midrib, அது தவிர உங்களுக்கு lateral veinsம் இருக்கும். இது veins, அது lateral veins, இது வந்து main vein midrib. இப்போ ஒரு லீஃப்லேயே ரெண்டு டைப் இருக்குது, ரெண்டு டைப் ஆஃப் பிளான்ட் இருக்குல்ல, டைகாட் பிளான்ட், மோனோகாட் பிளான்ட்டு. ஸோ டைகாட் லீஃபை வந்து நம்ம டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து 3 பார்ட்ஸ் தான் இருக்குது. அதான் அப்பர் எபிடர்மிஸ், லோவர் எபிடர்மிஸ், இந்த சென்ட்ரல் போர்ஷன் வந்து மீசோஃபில், அப்புறமா ரிமைனிங் வந்து உங்களுக்கு ஒரு வாஸ்குலர் பண்டல் இருக்கும். ஓகேவா, which will have xylem and phloem. ஸோ இது 3 பார்ட் தான் வந்து லீஃபில். இப்போ இது வந்து டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னா என்னென்னா, மெயினாக இங்கே அப்பர் எபிடர்மிஸ் இருக்குது, லோவர் எபிடர்மிஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் அவங்க டார்சி வென்ட்ரல். ஐசோபைலேட்டரில் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எபிடர்மிஸ், இவங்க வந்து அப்பர்லேயும் இருப்பாங்க. சிம்பிள், யூ ஹேவ் அப்பர் எபிடர்மிஸ், யூ ஹேவ் லோவர் எபிடர்மிஸ். அப்பர் எபிடர்மிஸ் வந்து நம்ம அடாக்சியல் எபிடர்மிஸ், லோவர் எபிடர்மிஸ் வந்து பிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க. லோவர் எபிடர்மிஸ் வந்து அபாக்சியல் எபிடர்மிஸ். இப்போ இங்கே ப்ளஸ் லீஃபில் தே வில் டெஃபினெட்லி ஹேவ் கியூட்டிக்கல், கான்ஸ்பிகுவஸ் கியூட்டிக்கல் இங்கே இருக்க போது. இந்த அபாக்சியல் எபிடர்மிஸ் இருக்காங்கல்ல, அதாவது லோவர் எபிடர்மிஸ், தே ஜென்ரலி ஹேவ் மோர் ஸ்டொமேட்டா தேன் த அடாக்சியல் எபிடர்மிஸ். அதாவது அப்பர் எபிடர்மிஸை விட லோவர் எபிடர்மிஸில் வந்து ஸ்டொமேட்டா அதிகமாக இருக்கும். அப்பர் எபிடர்மிஸை விட லோவரில் அதிகமாக இருக்கும். அப்புறமா இந்த அப்பர் எபிடர்மிஸில் சம்டைம்ஸ் ஸ்டொமேட்டா இருக்கும், இல்லைனா இல்லாமல் கூட இருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. த அடாக்சியல் எபிடர்மிஸ், அதாவது அப்பர் எபிடர்மிஸ், தே மே ஈவன் லேக் ஸ்டொமேட்டா. ஸோ பார்க்குறதுக்கு அவங்க ஒரே மாதிரி இல்லைல்ல, ஸோ அதனால தான் வந்து அவங்க டார்சி வென்ட்ரல் லீஃப். நவ் கம்மிங் டு கிரவுண்ட் டிஷ்யூ, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம்ஸ், எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். லீஃபில் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் நத்திங் பட் மீசோஃபில் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இங்கே வந்து என்னென்னா, மீசோ அப்படின்னா என்னென்னா இன் பிட்வீன். மீசோ அப்படின்னா இன் பிட்வீன். அப்போது அப்பர் எபிடர்மிஸ்க்கும் லோவர் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கிற செல்ஸை தான் வந்து நம்ம மீசோஃபில் செல்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டார்சி வென்ட்ரல் லீஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மீசோஃபில் செல்லே ஃபர்தராக 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பாலிசேட் பேரன்கைமா, அனதர் ஒன் இஸ் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இப்போது இந்த செல்ஸில் எல்லாமே தெரியும். லீஃப் அப்படின்னாலே டெஃபினெட்லி தே வில் ஹேவ் குளோரோபிளாஸ்ட் அண்ட் தே வில் கேரி அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, now coming to the ground tissue. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுதான் அப்பர் எபிடர்மிஸ், இவங்க வந்து லோவர். ஸோ அப்பர் எபிடர்மிஸில் சம்டைம்ஸ் ஸ்டொமேட்டா இருக்கும், இல்லை இல்லாமலும் இருக்கும். லோவர் எபிடர்மிஸில் உங்களுக்கு ஸ்டொமேட்டா இருக்கும் ஷுவராக. ஸோ மீசோஃபில் செல் வந்து இந்த அப்பர் எபிடர்மிஸ்க்கும் லோவர் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கிற செல் தான் வந்து மீசோஃபில் செல். இவங்க வந்து பாலிசேட் மீசோஃபில் செல் அண்ட் ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல்லுன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாலிசேட் மீசோஃபில் செல், ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல் 2 பேர்லேயுமே வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்க போகிறாங்க. நான் ரிகார்டிங் இட் ஷேப் பார்த்தாலே தெரியுதுல, வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்காங்க, பேரலாக இருக்காங்க அண்ட் நோ இன்டர்செல்லார் ஸ்பேசஸ் இங்கே வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. பட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா வந்து இட் இஸ் ஓவல் அண்ட் இட் இஸ் லூஸ்லி பேக்கடில். ஸோ நிறைய ஏர் கேவிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா வந்து பாலிசேட் பேரன்கைமாலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி லோவர் எபிடர்மிஸ் வரைக்குமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. situated below the palisade parenchyma and it extends up to the lower epidermis. Now அதுதான் இங்கே நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. Now coming to the vascular system, vascular bundle வந்து ரொம்ப ஈஸி தான். இதுதான் vascular bundle. You will have இங்கே வந்து இப்படி இருக்கும். You have xylem followed by phloem. Vascular bundle will be surrounded by the bundle sheath cell. இங்கே மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா regarding the size of the vascular bundle. இப்போது இங்கே இது வந்து ஒரு டைகாட் லீஃபில் வந்து சைஸ் வந்து இட் வேரிஸ். அதாவது வாஸ்குலர் பண்டிலோட சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மெயின் வெயினில் வந்து இது வந்து மெயின் வெயின், இங்கே வேறு சைஸ்லேயும் லேட்ரல் வெயின்ஸில் வேறு சைஸ்லேயும் இருக்கும் வாஸ்குலர் பண்டல்.
வாஸ்குலர் பண்டல் எங்கே இருக்கும் அப்படின்னா வெயின்ஸ்லேயும் மிட்ரிப்லேயும் தான் இருக்கும். த சைஸ் ஆஃப் த வாஸ்குலர் பண்டல் ஆர் டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த வெயின், அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ வாஸ்குலர் சிஸ்டமில் வந்து சேம் திங் தான். வெயின் வேரி இன் திக்னஸ் இன் த ரெட்டிகுலேட் வெனேஷன் ஆஃப் த டைகாட் லீஃப். அப்புறம் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் சரௌண்டட் பை த திக் வால்ட் பண்டில் ஷீட் செல்ஸ். Okay, that's all about the dorsiventral dicot leaf. Now coming to the monocot leaf. Monocot leaf is also called as isobilateral leaf, seen in the monocot. Example வந்து grass. இங்கே வந்து அடாக்சியல் எபிடர்மஸில், அதாவது அப்பர் எபிடர்மஸில் ஒரு செல் இருக்குது. அந்த செல் பேர் வந்து புலிஃபார்ம் செல். ஸோ இதுதான் வந்து அப்பர் எபிடர்மஸ் அப்படின்னா இங்கே வந்து சில செல்ஸ் இருக்குது. அவங்க வந்து நார்மல் எபிடர்மல் செல்ஸை விட லார்ஜர் சைஸில் இருப்பாங்க. புலிஃபார்ம் செல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பட் எதுக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இன் கிராஸஸ் சர்டன் செல்ஸ் அலாங் த வெயின் மாடிஃபை தெம்செல்ஃப் இன்டு லார்ஜ் எம்டி கலர்லெஸ் செல்ஸ் கால்ட் அஸ் த புலிஃபார்ம் செல்ஸ். இவங்க வந்து அடாக்சியல் எபிடர்மஸில் தான் இருப்பாங்க. ஃபைன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வென் த புலிஃபார்ம் செல்ஸ் இன் த லீஃப் அப்சர்வ் வாட்டர், அது வாட்டர் வந்து செல்லுக்குள்ளே வாட்டர் என்டர் ஆச்சுன்னா அந்த செல் பிகம் டர்ஜிட். அந்த பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு லீஃப் வந்து வில் பி எக்ஸ்போஸ் டு த சன்லைட். ஆனால் இப்போ வாட்டர் கம்மியாக இருக்குது, அதாவது வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் லீஃப் வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா லாஸ் ஆஃப் வாட்டர் அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ இந்த லீஃப் வந்து ரோல் ஆகும். ஸோ வென் தெர் இஸ் லெஸ் வாட்டர் த செல் வில் பிகம் flaccid. Less water the cell will become flaccid, more water the cell will become turgid and it will be exposed to the sunlight. Flaccid condition la ungalku enna aguna, the leaf will curl inward so to minimize the water loss. And monocot அப்படினாலே we know very well a parallel venation. Now regarding the size of the vascular bundle, since அவங்க வந்து parallel venation அப்படின்னும் போது இந்த மெயின் வெயின் மிட்ரிப் தவிர இது எல்லாமே லேட்ரல் வெயின்ஸ். ஓகேவா? லீஃப் is reflected in near similar size of vascular bundle. அதாவது சிம்பிள், இங்கே வந்து vascular bundle எல்லாருமே ஒரே சைஸில் தான் இருக்க போகிறாங்க except at the main vein. Okay. Now main difference between the isobilateral as well as dorsiventral, இங்கே வந்து upper epidermisலையும் lower epidermisலையும் same number of stomata, same number of stomata in both upper and the lower epidermis. இது first point. Second point என்ன, அங்கே வந்து ground tissue வந்து it is classified into two typesல, palisade and spongy. இங்கே அந்த மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ mesophil cell is not differentiated. The mesophil cells is not differentiated இங்கே. அப்புறமா intercellular spaces வந்து it's very less. சேம் திங், xylem இருக்கும், phloem வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகேவா? The grass leaf curl inward during very dry weather. And what is the most appropriate reason? Closure of stomata? No. Flaccidity of the bulliform cell. இப்போ தானே பார்த்தோம், bulliform cell will become flaccid. அப்போ வந்து curl, அதாவது roll, அதான். ஸோ அதான் ஆன்சர். ஓகே. Okay, that's all about the primary growth of the plant. Now let us learn about the secondary growth. Now secondary growth la இந்த points தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Secondary growth is absent in monocot, and we are going to learn about the secondary growth of dicot stem followed by followed by dicot root. Okay. Okay. Now first நம்ம இந்த point already பார்த்ததா. Primary growth அப்படினா the growth, initial growth, the growth of the root stem in length with the help of the apical meristem. So அதான் simple, apical meristem will increase the length of the
ஸ்டெம் அண்ட் த ரூட். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி growth அப்படின்னா ஹைட், செகண்டரி growth அப்படின்னா girth, thickness or increase in the circumference. இங்கே வந்து மெரிஸ்டம் இருக்கும், இது வந்து ஏபெக்ஸில். அப்போ இவங்களை நம்ம என்ன சொல்லலாம், ஏபிக்கல் மெரிஸ்டம். அப்புறம் இது வந்து நோடு, இங்கேயும் வந்து உங்களுக்கு மெரிஸ்டம் இருக்கும், பேஸ் ஆஃப் த லீவ்ஸ்லேயும் மெரிஸ்டம் இருக்கும். அப்புறம் ரெண்டு பெர்மனன்ட் டிஷ்யூஸ்க்கும் நடுவில் இருக்கிறது வந்து இன்டர் கேலரி மெரிஸ்டம், seen only in monocot. அப்போது இங்கே அது வராது, சாரி. பேஸ் ஆஃப் த லீஃப்லேயும் உங்களுக்கு வந்து சம் மெரிஸ்டம்ஸ் இருக்கும். கம்மிங் டு த செகண்டரி growth அப்படின்னா இன்க்ரீஸ் இன் girth, திக்னஸ் ஆர் த சர்க்கம்ஃபரன்ஸ். இதுதான் வந்து ப்ரைமரி பிளான்ட் பாடி அப்படின்னா. ஆல்ரெடி நம்ம படித்தோம்ல, செகண்டரி மெரிஸ்டம்ஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம்ஸ் ஸ்டார்டிங்கில் படித்தோம்ல. அப்போ ப்ரைமரி பிளான்ட் பாடிக்கு பேரலாக உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இட் வில் இன்க்ரீஸ் த girth with or thickness of the plant. So primary growth with the help of the apical meristem plant increases the length, அதுதான் வந்து primary growth அப்படின்னு சொல்லுவோம். secondary growth அப்படின்னும் போது plant increases its girth, thickness or the circumference. அது வந்து நம்ம secondary growth அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் அதுதான் secondary growth என்ன அப்படின்னா most dicot plant exhibit the increase in the growth. This is done with the help of the secondary meristem. Already நம்ம பார்த்தோம்ல, secondary meristem is also called as lateral meristums. Okay. இப்போது இங்கே ரெண்டு டைப் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். வாஸ்குலர் கேம்பியம் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ், இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம் அண்ட் இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம். இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம் அப்படின்றது வாஸ்குலர் பண்டலுக்குள்ளே இருக்கிற கேம்பியம். இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம் அப்படின்றது ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவில் இருக்கிற கேம்பியம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் வந்து நம்ம வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து யூ ஹேவ் கார்க் கேம்பியம் ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபெல்லோஜன் விச் வில் ஃபார்ம் கார்க் அண்ட் செகண்டரி கார்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாஸ்குலர் கேம்பியம் பற்றி படிக்க போகிறோம் இன் கேஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம். ஸோ வாஸ்குலர் கேம்பியம் அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அவங்க வந்து மெரிஸ்டமேட்டிக் இன் நேச்சர் அண்ட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். அதாவது இங்கே என்ன அப்படின்னா செகண்டரி ஜைலம் அண்ட் செகண்டரி ஃப்ளோயம். இப்போது ஒரு யங் ஸ்டெம்மில் எப்படி இருக்கும், ஆல்ரெடி நம்ம ஸ்டெம்மோட அனாட்டமி பார்த்தோம்ல, ப்ரைமரி ஸ்டெம் பார்த்தோம். எண்டார்க் கண்டிஷன், ஓப்பன், எண்டார்க், conjoint. And in a young stem, in the vascular cambium வந்து it is present in patches. அதுதான் intrafascicular cambium அது patchesல தான் உங்களுக்கு இருக்கும். As a patches as a single as a patches as a single layer between the phloem and the xylem. Later இது வந்து complete ring மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயக்ராம் பார்த்தா பெட்டராக புரியும். Now let's see the diagram. Yes, first thing என்ன அப்படின்னா செகண்டரி growthல ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் த கேம்பியல் ரிங். அந்த கேம்பியல் ரிங் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், வித் த ஹெல்ப் ஆஃப் த வாஸ்குலர் கேம்பியம். ஸோ இது வரைக்கும் இது வந்து எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், இது எல்லாமே கிளியராக இருக்கும். நிறைய வாஸ்குலர் பண்டில் இருக்குது, ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ அது என்ன, இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ டைகாட் ஸ்டெம். இப்போது இது வந்து இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ளோயம், இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல இவங்க யார், இங்கே எழுதுகிறேன், இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம். அப்புறம் இந்த ரெட் யார், ஜைலம். ஓகேவா, இனிஷியலாக இந்த மாதிரி இருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கும் இன் பிட்வீனில் சில செல்ஸ் இருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, இந்த ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கும் இன் பிட்வீனில் சம் செல்ஸ் இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா மெடுலரி ரேஸ்.
ஸோ இந்த மெடுலரி ரேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா they will become meristematic. Medullary rays will be becoming meristematic. We will call it as secondary meristem that will give rise to interfascicular cambium. This medullary ray, which is a primary permanent tissue, by the process of de-differentiation it is converting into secondary meristem, and by the process the secondary meristem, and it will be converted to a intrafascicular cambium, அதாவது secondary meristem. அப்போ இந்த இன்ட்ராவும் இன்டரும் சேர்த்தது தான் வந்து உங்களுக்கு வாஸ்குலார் கேம்பியம். ஐ ஹோப் புரியுதுன்னு நினைக்கிறேன். போத் இந்த இன்ட்ரா அண்ட் இன்டர் சேர்த்தது தான் வந்து வாஸ்குலார் கேம்பியம். இது இன்ட்ரா வந்து ப்ரைமரி பிளான்ட் பாடியிலே இருக்கும். இட் வில் ஃபார்ம் ப்ரைமரி ஜைலம் அண்ட் ப்ரைமரி ஃப்ளோயம். இந்த இன்டர்ஃபாசிகுலர் கேமியம்ன்றது இப்போ செகண்டரி க்ரோத்துக்காக ஃபார்ம் ஆனது ஃப்ரம் த மெடுலரி ரேஸ். நான் இந்த இன்ட்ராவும் இன்டரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் இங்கே நம்ம பார்க்கலாம். In dicot stem, cambium present between the primary xylem and the primary phloem is the intrafascicular cambium. இதுதான் இந்த green color portion தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா the cells of the medullary ray adjoining the intrafascicular cambium become meristematic and they form interfascicular cambium. ஸோ இந்த வாஸ்குலர் பண்டலுக்கும் நடுவில் இருக்கிற medullary rays will become meristematic and it will form interfascicular cambium. அப்போ இந்த interfascicular intrafascicular சேர்ந்து அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இந்த பிளாக் கலரில் ஒரு செல் இருக்குல்ல, இதுதான் வந்து கேம்பியல் ரிங், which is nothing but the vascular cambium, which is intra and interfascicular cambium. So thus இப்போ வந்து உங்களுக்கு ரிங் வந்து you have a continuous ring, ஒரு continuous ring வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த செகண்டரி growth. ஓகே, ஃப்ளோயம், xylem, primary phloem, primary xylem, அப்புறம் வந்து உங்களுக்கு கேம்பியம் இருக்குது, சேம் திங். அப்புறமா உங்களுக்கு ரிங் ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிங் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அவங்க செகண்டரி xylem, செகண்டரி phloem ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி you just understand this point. ஸ்டெம்மில் வந்து எண்டார்க் கண்டிஷன். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து ப்ரைமரி xylem, ப்ரைமரி phloem இருக்கா. இப்போது இது வந்து கேம்பியம். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன்ஸ் ரிங் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த கேம்பியம் ரிங் இஸ் கோயிங் டு பிகம் ஆக்டிவ் அண்ட் இட் வில் பிகின் டு கட் ஆஃப் நியூ செல்ஸ் போத் இன்சைட் ஆஸ் வெல் அஸ் அவுட் சைட். அப்போ இந்த கேம்பியம் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா புதுசாக செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இன்சைட்லேயும் அப்புறமா அவுட் சைட்லேயும். இதுதான் வந்து கேம்பியம். புதுசாக செல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கேம்பியம் என்ன ஃபார்ம் பண்ணும், அதாவது வாஸ்குலர் கேம்பியம் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா செகண்டரி xylem, அப்புறமா செகண்டரி phloem. அப்போ ப்ரைமரி xylem, ப்ரைமரி phloem எங்கே இருக்காங்க, இட் வில் பி புஷ் டவுன். ஓகேவா? இங்கே இருக்கிறது வந்து ப்ரைமரி xylem. ப்ரைமரி xylem வந்து டுவோர்ட்ஸ் த பித் இட் வில் பி புஷ் டவுன். அண்ட் வந்து மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ரைமரி phloem. ப்ரைமரி phloem, ப்ரைமரி xylem. நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது பழைய செல் வந்து இங்கே xylem-ஐ பொறுத்த வரைக்கும் டுவர்ட்ஸ் பித் புஷ் ஆகும். phloem-ஐ பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைமரி phloem வந்து டுவர்ட்ஸ் பெரிஃபரி புஷ் ஆகும். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரிஞ்சதில்ல? now the cells cut off towards the pith mature into secondary xylem. ஸோ அதுதான் towards pith வரது secondary xylem. cut off towards the periphery they will mature and they will form the secondary phloem. And one more point என்ன அப்படின்னா this cambium is generally more active
இந்த இன்னர் சைட் தேன் த அவுட்டர் சைட். ஸோ அதனால தான் அவங்க ஆக்சுவலி வந்து 8 to 10 times xylem ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு ஃப்ளோயம் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த அளவுக்கு xylem cells will be formed more in number than the phloem. இது புக்கில் இல்லை, பட் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். xylem cells are more active, so more amount of xylem is formed than the phloem. More xylem, less phloem, because cambium is more active towards the inside. இப்போது இந்த ரெட் கலரில் இருக்க என்னென்னா ப்ரைமரி xylem, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது செகண்டரி xylem, அப்புறம் இந்த ரெட் கலரில் வேவியாக இருக்குல்ல செகண்டரி ஃப்ளோயம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் உங்களுக்கு ஒரு ரேஸ் பாஸ் ஆகுதுல்ல, இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெடுலரி ரேஸ். இனிஷியலாக ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவில் வந்து மெடுலரி ரே இருந்தது. அதுதான் வந்து இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியமாக மாறிடுச்சு. அது வந்து ப்ரைமரி மெடுலரி ரே. இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிறது வந்து இது வந்து செகண்டரி மெடுலரி ரே. இது வந்து ஃபார்ம்டு பிட்வீன், ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் செகண்டரி xylem அண்ட் த செகண்டரி ஃப்ளோயம். ஸோ இது எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ, சிம்பிள், இந்த டயக்ராம் வந்து தியரிட்டிக்கல் எக்ஸாம் இல்லாததுனால வெறும் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த மெடுலரி ரேஸ் எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அங்கே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதுதான் செகண்டரி xylem அண்ட் த செகண்டரி ஃப்ளோயம். ஸோ இது வந்து ப்ரைமரி xylem, இது வந்து செகண்டரி xylem, இது வந்து செகண்டரி ஃப்ளோயம். ஸோ செகண்டரி ஃப்ளோயம்க்கு வெளியில் உங்களுக்கு ப்ரைமரி ஃப்ளோயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியில் வந்து உங்களுக்கு இது இருக்குல்ல, இவங்க வந்து ப்ரைமரி ஃப்ளோயம். Now same thing, you will have epidermis, cortex, multilayer cortex. இப்போது இங்கே என்னென்னா இந்த xylem வந்து இன்சைடில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ நிறையா செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது பெரிஃபரியில் இது ஒரு ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணும். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ப்ரெஷர் இந்த ஆல்ரெடி ஒரிஜினலாக இருக்கிற எபிடர்மஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் பை கார்க் செல்ஸ். ஓகே, அதுதான் வந்து ஃபெல்லம். Because of the pressure created by the newly formed xylem, secondary xylem, older epidermis as well as older cortex will get ruptured, and a new epidermal cell as well as cortical cells will be formed with the help of a cambium called as phellogen. இதை நான் ஸ்டெம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா இதை நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபெல்லம் அப்படின்றது கார்க் which will replace the epidermal cell. அவங்க யார்கிட்டேருந்து வந்தாங்க அப்படின்னா ஃபெல்லோஜன் அப்படின்ற ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் கிட்டேருந்து வந்திருக்காங்க, ஆர் கார்க் கேம்பியம். ஓகே, நான் இதுதான் இந்த ரேஸ் எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன மெடுலர், அதாவது செகண்டரி ஃப்ளோயம், செகண்டரி xylem, செகண்டரி ஃப்ளோயம். இது வந்து ப்ரைமரி. ஸோ இது வந்து ப்ரைமரி xylem-ஆ, ப்ரைமரி xylem உள்ளே இருக்கும், ஃபாலோட் பை இது வந்து செகண்டரி xylem ஆஃப் த ஃபஸ்ட் இயர், இது வந்து செகண்டரி xylem ஆஃப் த செகண்ட் இயர். என்னென்னா எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு கேம்பியம் ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லிட்டில் லேட்டர் நம்ம பார்க்கலாம் ஏஜ் ஆஃப் த ட்ரீயை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் த கேம்பியல் ரிங். அப்போது எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான், இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து ப்ரைமரி xylem. லைக் திஸ், இட் கோஸ் லைக் திஸ். யூ ஹாவ் ப்ரைமரி xylem. அதுக்கப்புறமா கேம்பியல் ஆக்டிவிட்டின்றதுனால உங்களுக்கு செகண்டரி xylem ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஃபார்ம் ஆன செகண்டரி xylem. அதுக்கப்புறமா உங்களுக்கு மேலே என்ன இருக்கும், கேம்பியம், வாஸ்குலர் கேம்பியம். ஸோ உங்களுக்கு புரியுதில்ல, வாஸ்குலர் கேம்பியம்க்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து xylem, வெளியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ளோயம். ஓகே, ஸோ வெளியில் இருக்கிறது எல்லாமே ஃப்ளோயமா. அப்போது இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளோயம் இருக்கும்.
யூ நோ வெரி வெல்ல, ஃப்ளோயமை விட xylem தான் மோர் ஆக்டிவ். அப்போ லெஸ் நம்பர் ஆஃப் செகண்டரி ஃப்ளோயம், மோர் நம்பர் ஆஃப் செகண்டரி xylem. இது ப்ரைமரி xylem ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த பித் சைடில் இருக்கும். அதுக்கப்புறமா இது செகண்டரி xylem ஆஃப் த ஃபஸ்ட் இயர், செகண்டரி xylem ஆஃப் த செகண்ட் இயர். அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராபப்ளி தேர்ட் இயர் வரைக்கும் போகலாம். எல்லாமே கம்ஸ் அண்டர் த செகண்டரி xylem. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இருக்கும்? யூ ஹாவ் கேம்பியம். ஸோ இதுதான். ஸோ இந்த போர்ஷன் தான் கேம்பியம். கேம்பியம்க்கு வெளியில் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? கேம்பியம்க்கு வெளியில் செகண்டரி ஃப்ளோயம் ஃபார்ம் ஆகுமா? அதுதான் செகண்டரி ஃப்ளோயம். இங்கே வந்து எப்படி போகும்னா, கேம்பியம் வந்து அவுட்டில் இருந்து தானே 1 2 3. ஸோ தேர்ட் இயர், செகண்ட் இயர், அப்புறமா ஃபஸ்ட் இயர், இவங்க எல்லாருமே வந்து செகண்டரி ஃப்ளோயம். சரியா? அப்போ அந்த ப்ரைமரி ஃப்ளோயம் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி. ஓகே, இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாஸ்குலர் கேம்பியம் ஃபஸ்ட்டு வந்து வாஸ்குலர் கேம்பியம் லொக்கேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஈஸி தான். வாஸ்குலர் கேம்பியமுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து xylem, வெளில இருக்க எல்லாமே வந்து ஃப்ளோயம். ஸோ இவங்க வந்து ப்ரைமரி xylem அப்படின்னா அவங்களுக்கு நேராக இங்கே இருப்பாங்க. ஒரு வாஸ்குலர் பண்டலுக்கும் மேலே உங்களுக்கு வந்து ப்ரைமரி ஃப்ளோயம் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைமரி ஃப்ளோயம், ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஃப்ளோயம். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செகண்டரி ஃப்ளோயம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், xylem வந்து அதிகமாக இருக்குது, பட் ஃப்ளோயம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஆக்டிவிட்டி ஆஃப் கேம்பியம் ரிங் பார்த்தோம்ல, அதே தான். ஆஸ் a result, the amount of secondary xylem is more than the secondary phloem. Primary and the secondary phloem get gradually crushed due to the continued formation and the accumulation of the secondary xylem. ஸோ இந்த செகண்டரி xylem, அதாவது ப்ரைமரி xylemலேருந்து எவ்ரி இயர் ஃபார்ம் ஆன செகண்டரி xylem வந்து அப்படியே தான் இருப்பாங்க, காம்பேக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க க்ரியேட் பண்ணுற ப்ரெஷர்னால ப்ரைமரி xylem எப்போவோ ரப்சர் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா ப்ரைமரி ஃப்ளோயம் எப்போவோ ரப்சர் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆன எவ்ரி இயர் ஃபார்ம் ஆன செகண்டரி ஃப்ளோயமும் கிராஜுவலாக இட் வில் பிகம் crushed because of the overactivity of the xylem towards the inner side. தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? the primary xylem almost remains intact at the center. primary xylem அப்படியே தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? now secondary medullary ray already நம்ம பார்த்தது தான். at some places cambium forms a narrow band of parenchyma which passes through the secondary xylem and the secondary phloem over the radial direction. ஸோ இதுதான். ஸோ வேறெவர் இந்த மெடுலரி ரே பாஸ் ஆகுதோ அவங்க எல்லாமே வந்து செகண்டரி xylem and the secondary phloem. this is called as secondary medullary ray. ஓகே, ஸோ இதில் மெயினாக வந்து ரிங் அவ்வளோதான். தட்ஸ் ஆல் அபவுட் டைகாட் ஸ்டெம். மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் த ரிங் ஃபார்மேஷன். வாஸ்குலர் கேம்பியமோட டைப்ஸு, ரிங் ஃபார்மேஷன், ஃபாலோட் பை மெடுலரி ரே தான் வந்து இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியமாக கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்புறம் xylem is active to cambium is active towards the pith, less active towards the phloem side. அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா? Now coming to the spring wood and autumn wood. இதில் வந்து questions கேட்பாங்க. always you get a question from spring wood and autumn wood. ஓகே, இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? wood அப்படின்னாலே they are talking only about xylem, secondary xylem to be more specific. என்ன அப்படின்னா the cambium ஓட ஆக்டிவிட்டி இருக்குல்ல, it is actually controlled by the physiological as well as environmental factors like temperature. We know very well tropical region, அதாவது நம்ம கண்ட்ரியில்
டெம்பரேச்சர் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மில் எக்ஸப்ட் சம்மர் அண்ட் வின்டரை தவிர ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் சேமாக தான் இருக்கும். ஆனால் டெம்பரேட் ரீஜன்ஸில் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆர் நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் தி இயர். அங்கே வந்து சீசன்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக தெரியும். ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர், வின்டர் ரொம்ப டிஸ்டிங்க்டாக சீசன்ஸ் தெரியும். நம்மளோட ட்ராபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ரிங் ஃபார்மேஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நார்மல் நம்மளோட ட்ராபிக்கல் ட்ரீஸில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ டெம்பரேட் ரீஜன்ஸில் வளர்கிற பிளான்ஸுக்கு இந்த மாதிரியான ஸ்ப்ரிங் வுட்டும் ஆட்டம் வுட்டும் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். 2 kinds of wood அப்படின்னாலே ரிமெம்பர் xylem that appear as a alternate concentric ring constitute the annual ring. Annual அப்படின்னா 1 year. Annual rings are seen எப்போ பார்க்கலாம் அப்படின்னா when you are going to cut a stem, it is going to help in the estimation of the age of a tree, which is also called as dendrochronology. ஸ்டெம்மை கட் பண்ணி எத்தனை ரிங் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு ஏஜ் ஆஃப் த ட்ரீயை வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா கேம்பியம் ஆக்டிவிட்டி யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ஃபிசியோலாஜிக்கல் ஆஸ் வெல் அஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். டெம்பரேட் ரீஜனில் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் யூனிஃபார்மாக இல்லாததுனால உங்களுக்கு இந்த மாதிரி வுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது சம்மரில் ஃபார்ம் ஆகிற வுட் வந்து you have 2 types of wood, spring wood and the autumn wood. So the spring wood is also called as early wood and the autumn wood is also called as late wood. In the spring wood அப்படின்றது a favorable condition. It is favorable condition for the plant to grow. Autumn அப்படின்றது unfavorable because அப்போ வாட்டர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். லீஃப் வந்து அதனால் லீஃப் will fall. ஸ்ப்ரிங்கில் தான் உங்களுக்கு புது லீஃப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, now cambium is more active in the spring season and it is less active in the autumn season. And since it is more active, it will produce large xylary elements with the wider vessels, and since it is less active, it will produce only a few xylary elements and a narrow vessel. And the wood is already பார்த்தது தான். ஸ்ப்ரிங்கில் ஃபார்ம் ஆன early wood, autumnல் ஃபார்ம் ஆன late wood. Coming to the color and the density, yes, there is a difference between the spring wood and the late wood in their color as well as the density. If it is light in color, it is spring wood and it will have lower density. Autumn wood அப்படின்றது டார்க்காக இருக்கும் and it is going to have the higher density. ஸோ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பித் இருக்குது. we are concentrating on late wood, early wood. ஸோ early wood அப்படின்னா என்ன? spring. late wood அப்படின்னா என்ன? autumn. ஸோ ஸ்ப்ரிங் சீசனில் வந்து xylem will be more activeல. ஸோ அதனால் அவங்க வந்து வைடர் வெசல் எலிமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளாக் கலரில் ஒரு பேண்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து லேட் வுட். இது வந்து லெஸ்ஸர் xylary எலிமெண்ட்ஸ். இங்கே வந்து வைடர் xylary எலிமெண்ட்ஸ். இங்கே வந்து லெஸ் நம்பர் ஆஃப் செல், ஆல்சோ கேவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நேரோ லூமன். அண்ட் இது வந்து டார்க்கர் இன் கலர், இது வந்து லைட்டர் இன் கலர். இது வந்து லோ இன் டென்சிட்டி, இது வந்து ஹை இன் டென்சிட்டி. ஓகேவா? அண்ட் யூ நோ வெரி வெல்ல 1 இயரில் நம்மளுக்கு 4 சீசன் வரும். அப்போது இயர் ஆஃப் அ ட்ரீ நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா 2 ரிங்கை கவுண்ட் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்ப்ரிங் ஆஸ் வெல் அஸ் ஆட்டம். இது ரெண்டையும் சேர்த்தா தான் வந்து 1 இயர் பிளான்ட்டுக்கு 1 இயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, now coming to heartwood and the sapwood. லாஸ்ட் இயர் கூட ஹார்ட்வுட்லேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் ஹார்ட்வுட்டில் மெயினாக என்ன அப்படின்னா கலர் தான். அகெயின் wood, so it is talking about xylem. செகண்டரி xylem. ஸோ இது பார்த்தாலே தெரியும்ல, இங்கே இருக்கிற பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் டார்க் இன் கலர். ஸோ இது வந்து ஹார்ட்வுட். இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து சாப்வுட். ஒரு பவுல் இருக்குது, அப்புறம் ஒரு லாக் இருக்குது. ஸோ இது வந்து சாப்வுட். இது வந்து ஹார்ட்வுட். wood அப்படின்னாலே xylem. In older trees, greater part of the secondary xylem is dark brown in the center or innermost layer. ஸோ உள்ள டார்க்காக இருக்கும். இது வந்து ஹார்ட்வுட். வெளியில் வந்து லைட்டாக இருக்கும். இது வந்து சாப்வுட். இது எதனால் டார்க்காக இருக்குது? இட் இஸ் பிகாஸ்
of the deposition of organic compound. ஞாபகம் வச்சுக்கோங்க, true or false ல inorganic கேட்டால் false. சரியா? Because of the organic compounds like tannins, resins, oils, gums, aromatic substances like essential oil. Now these substance, because of this deposition, it is making it hard, durable, resistant to the attack of the microbe and the insect. இந்த பாயிண்ட் ரொம்ப ஈஸி தான். we know very well ஃபர்னிச்சர் வந்து நம்ம எதுலேருந்து மேக் பண்ணுறோம், டோர்ஸ் எல்லாமே வந்து விண்டோஸ் எல்லாமே வந்து நம்ம வுட்டில் தானே மேக் பண்ணுறோம். மோஸ்ட்லி டீக் வுட், காஸ்ட்லி, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வுட். நவ் இது வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ஹார்ட் வுட்லேருந்து தான் பண்ணுவாங்க. வை? பிகாஸ் நேச்சுரலாகவே இட் இஸ் வெரி ஹார்ட் and it is durable. அப்போ லாங் லைஃப் வரும். ஆல்சோ இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு த மைக்ரோபியல் அட்டாக் as well as இன்செக்ட் அட்டாக். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி வுட்லலாம் வந்து ஃபர்னிச்சர்ஸும் டோர்ஸும் செய்கிறோம். ஸோ தட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் இட் இஸ் டெட் அப்படின்னாலே அங்கே யார் வருவாங்க அப்படின்னா லிக்னின் இருப்பாங்க. லிக்னின் இருந்தாலே அவங்க வந்து டெட் செல். ஜைலம் இருக்குது, யூ நோ வெரி வெல். ஜைலம் மோஸ்ட்லி வந்து என்னென்னா டெட் இன் நேச்சர். Now main important point என்னன்னா xylem வந்து it will help in the conduction of water, that we know very well. ஆனா இந்த hardwood வந்து they do not conduct water, it will simply give the mechanical support. ஓகேவா? sapwood அப்படின்றது peripheral region, hardwood அப்படின்றது central region, அது சரௌண்ட் பண்ணி இருக்கிற peripheral regionல உங்களுக்கு sapwood இருப்பாங்க. sapwood is made up of secondary xylem, it is lighter in color and இவங்களோட ஃபங்க்ஷன் என்னென்னா இவங்க தான் வந்து வாட்டரும் மினரல்ஸும் ரூட்ஸ்லேருந்து லீஃப்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் ஸ்லைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். கைண்ட்லி கோ த்ரூ ஆல் திஸ் பாயிண்ட்ஸ் வெரி வெல். Okay, now coming to the question, we have to select the incorrect one. Hardwood does not conduct water but gives mechanical support. Yes. Sapwood is involved in the conduction of water and minerals from root to leaf. Yes, correct. Sapwood is the innermost secondary xylem and it is lighter in color. பாதி கரெக்ட். Sapwood is light in color but it innermost கிடையாது, அவங்க வந்து peripheral. ஏன்னா இன்னர்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வுட், அப்போ சாப்வுட் யார்? அவுட்டர் மோஸ்ட். இங்கே இன்னர்மோஸ்ட் வராது, அவுட்டர் மோஸ்ட். Also, so this is the incorrect statement. Due to the deposition of tannin, resin, oil, etc., it is dark in color. Now coming to the true regarding the annual rings, growth ring. Annual ring is a combination of spring wood and the autumn wood. Yes. Okay, we have to select not true. அப்போ இது வராது. Differential activity of cambium causes the light and the dark band of the tissue early and late wood respectively. Yes, cambial activity நம்ம பார்த்துருக்கோம்ல, early woodல வந்து உங்களுக்கு light in color, late woodல வந்து dark in color. Activity of cambium depends upon variation in climate. Correct. It depends upon the variation of climate as well as physiologically it is affected. Now coming to the last point, so இது மூணுமே கரெக்ட் அப்படின்னா இதுதான் wrong. Annual rings are not prominent in the trees of the temperate region. No, annual rings are prominent in the trees of the temperate region. Tropical la dhaan vandu not prominent. Now coming to the secondary growth in the cortex with the help of the cork cambium. We know very well because of the activity of the, as the stem continues to increase in girth due to the activity of the vascular cambium which will give rise to secondary xylem and the secondary phloem, outer cortical epidermal layer get broken and it needs to be replaced so that plant will get protection. adukku dhaan. Hence sooner another meristematic tissue called as cork cambium or phellogen, it develops in the cortical region. Easy தான். and இது எக்ஸாமுக்கு கேட்பாங்க, important. Now you have cork cambium இங்கே இருக்குது அப்படின்னா you have cork cambium, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா phellogen. ஸோ இந்த கார்க் கேம்பியம் என்ன பண்ணுவாங்க, வாஸ்குலர் கேம்பியம் எப்படி வந்து செகண்டரி ஃப்ளோயமும் செகண்டரி ஜைலமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து கார்க் கேம்பியம் வந்து வெளியில்
some cells outside, some cells inside வந்து கட் பண்ண போகிறாங்க. அப்போது இந்த கார்க் கேம்பியம் டுவர்ட்ஸ் இன்சைட் அவங்க வந்து செகண்டரி கார்டெக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் அவுட் சைட் அவங்க வந்து கார்க் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த கார்க் அப்படின்றது ஃபெல்லம். இந்த ஃபெல்லோஜன் அப்படின்றது கார்க் கேம்பியம். இந்த செகண்டரி கார்டெக்ஸ் அப்படின்றது ஃபெல்லோடர்ம். இவங்க 3 பேரையும் சேர்த்து ஒரே டேர்மாக சொல்லணும் அப்படின்னா பெரிடர்ம். ஃபஸ்ட்டு படிக்க கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ரிப்பீட்டடாக படித்தா ஈஸி தான். ஸோ கார்க் கேம்பியம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கப்புள் ஆஃப் லேயர்ஸ் திக். ஸோ 2 லேயர் இருக்கலாம். narrow thin wall, nearly rectangular cell, it will cut off new cell both the sides. Regarding cork, so cork யாரு ஃபஸ்ட் அவங்க வந்து டெட், ஞாபகம் வச்சுக்கோங்க. they are dead cell, impervious to water because of the suberin. ஏன்னா suberin-ன்றது endodermisல கூட பார்த்தோம்ல, they are waxy. the outer cell differentiate into the cork or phellum, இதுதான். and secondary cortex வந்து they are parenchymatous, அப்போ they are living. now while the inner cell differentiate into the secondary cortex or அதுக்கு பேர் என்னென்னா ஃபெல்லோடர்ம். அப்போது இந்த ஃபெல்லோஜன் அதாவது கார்க் கேம்பியம், ஃபெல்லம் கார்க்கு, ஃபெல்லோடர்ம் அப்படின்றது செகண்டரி கார்டெக்ஸ். இவங்க 3 பேரையுமே கலெக்டிவாக we will call it as பெரிடர்ம். important for the exam. ஸோ அதை நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபெல்லமும் ஃபெல்லோடர்மும் they are comes under the example of secondary permanent tissue because they are formed from the secondary meristem which is the cork cambium by the process of redifferentiation. ஓகேவா? இந்த ஸ்லைட் நல்லா ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, important for the exam. now coming to bark, we know very well it is the outermost layer. ஸோ பார்க் அப்படின்றதே ஒரு நான் டெக்னிக்கல் டேர்ம் தான். டியூ டு த ஆக்டிவிட்டி ஆஃப் கார்க் கேம்பியம், அதாவது கார்டிக்கல் ரீஜனில் ஆக்டிவிட்டி ஆஃப் கார்க் கேம்பியம் இருக்கிறதுனால there is a pressure build up on the remaining peripheral layers that is peripheral to the phyllogen. அதாவது கார்க் கேம்பியமோட ஆக்டிவிட்டினால கார்க் கேம்பியமுக்கு பெரிஃபரியில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பிகம் ரப்சர், இட் இஸ் கோயிங் டு டை அண்ட் இட் வில் ஃபால் ஆஃப். ஸோ பார்க் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ நான் டெக்னிக்கல் டேர்ம் that refers to all tissues exterior to the vascular cambium which will also include secondary phloem. and bark appo idu non technical appo bark refers to the number of tissue which will include the periderm and the secondary phloem. easy da. இப்போ இது வந்து ஒரு டைகாட் ஸ்டெம்மு. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வாஸ்குலர் பண்டல் இருக்குது, உள்ளே வந்து ஜைலம், வெளியில் வந்து ஃப்ளோயம், இங்கே வந்து உங்களுக்கு கேம்பியம் இருக்குமா. இந்த கேம்பியம் நம்ம என்ன சொல்லுவோம்? வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் த கேம்பியல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா செகண்டரி ஃப்ளோயம். அப்புறம் இந்த செகண்டரி ஃப்ளோயமுக்கு, அதாவது வாஸ்குலர் கேம்பியமுக்கு வெளியில் என்ன இருக்குது? செகண்டரி ஃப்ளோயமா, அதுதான். இட் இஸ் அ நான் டெக்னிக்கல் டேர்ம், ரெஃபர் டு ஆல் டிஷ்யூ எக்ஸ்டீரியர் டு த வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியமுக்கு வெளியில் இருக்கிற எல்லாமே வந்து பார்க்கு தான். அப்போ வாஸ்குலர் கேம்பியமுக்கு வெளியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா செகண்டரி ஃப்ளோயம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து யூ ஹேவ் பெரிடர்ம்.
சிம்பிளாக முடிச்சிட்டாங்க இங்கே. யூ ஹேவ் பெரிடம் அண்ட் அதை எப்படி நம்ம எலாபரேட் பண்ணலாம் அப்படின்னா, யூ வில் ஹேவ் செகண்டரி கார்டெக்ஸ், அப்புறமா வந்து கார்க் கேம்பியம், அப்புறமா கார்க். இது எல்லாமே சேர்த்து தானே பெரிடம். ஸோ இதுதான் பார்க். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ. நவ் பார்க்லேயே 2 டைப் இருக்குது. early formed பார்க் வந்து சாஃப்டாக இருக்கும், லேட் ஃபார்ம் பார்க் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்க். ஓகே, bark of a tree. Now coming to lenticels, again this is important for the exam. Now at certain places phellogen, which is the cork cambium, cuts off closely arranged parenchymatous cell on the outer side instead of cork cell. So இதுதான். ஸோ இங்கே இருக்கிற இந்த cork cambium parenchymatous cells பதில் அதான் they are going to cut off closely arranged parenchymatous cell. இப்போது இந்த cork cambium வெளியில் வந்து என்ன ஃபார்ம் பண்ணணும்? இந்த cork cambium it has to cut off and it will form cork தானே. ஆனால் அது ஃபார்ம் பண்ணாமல் it is forming a parenchymatous cell இந்த மாதிரி. ஓகேவா? it is forming a parenchymatous cell instead of cork. ஸோ அதுதான் வந்து lenticels. cork cambium உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும்? it has to form cork. ஆனால் அந்த cork ஃபார்ம் பண்ணாமல் இந்த cork cambium வந்து உங்களுக்கு parenchymatous cells ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த parenchymatous cells will form a opening. அங்கே வந்து அது வந்து லென்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் அது வந்து நம்ம lenticel அப்படின்னு சொல்கிறோம். ஸோ these parenchymatous cell soon ruptures the epidermis. So in the cork cambium, instead of forming the cork, it is going to form this parenchymatous cell. So these parenchymatous cell will soon rupture the, so இது மேலே உங்களுக்கு epidermis இருக்குது, it will soon நிறைய cells form ஆகும், it will soon rupture the epidermis. and இங்கே epidermis rupture ஆனோன்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் க்ரியேட் ஆகுதுல்ல. ஸோ இதுதான் வந்து lenticels அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓப்பனிங்கை தான் lenticelsன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பார்க்கில் வந்து இந்த மாதிரி போர்ஸ் இருக்கும், லென்ஸ் லைக் ஓப்பனிங். இவங்களோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, தே வில் ஹெல்ப் இன் த டிரான்ஸ்பிரேஷன், அதாவது கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், இன்டேக் ஆஃப் பிளான்ட்டில். ஸோ அவங்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வெளியில் கொடுப்பாங்க. ஸோ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து லென்டிசல்ஸ் பிளேஸ் அ வெரி மேஜர் ரூல். ஸ்டொமேட்டா தான் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, ஈவன் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி சீன் இன் த woody trees, அதாவது டைகாட். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இந்த டயக்ராம் கூட ஒரு வாட்டி கேட்டாங்க, பட் nowadays diagrammatic questions are not there. Anyway, which is made up of dead cell? Okay, collenchyma is living mechanical, phloem is living, phellum தான் வந்து dead. phellum யாரு? cork. ஸோ அவங்க dead. xylem parenchyma living தானே. xylemல இருக்கிற ஒரே ஒரு living cell வந்து இந்த xylem parenchyma. That's all about the secondary growth in the dicot stem. Now let us learn about the secondary growth in the dicot root. Most of the points அதே மாதிரி தான், எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பாயிண்ட் பார்க்கலாம். Now here vascular cambium is completely secondary in origin. It originates from the tissue below the phloem bundles and a portion of pericycle tissue above the protoxylem, forming a complete continuous wavy ring. Later it becomes circular. Further events are similar to the dicot stem. Okay, easy தான். என்ன ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்லி செகண்டரி இன் ஆரிஜின். ஏன்னா நீங்கள் ஒரு டைகாட் ரூட் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, ஒரு டைகாட் ரூட்டில் சென்டரில் பித்து இருக்கும், எக்ஸார்க் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு புரோட்டோசைலம் இருக்கும் ரூட்டில், அதனால் எக்ஸார்க். அப்புறமா வந்து உங்களுக்கு ரேடியலில் இருக்கும். வாஸ்குலர் பண்டில் இஸ் அரேஞ்ச்டு இன் ரேடியல், அதாவது ஒரு xylem, phloem, xylem, phloem. அங்கே வந்து கேம்பியம்னு ஒன்று இல்லை. ஸோ கேம்பியம் அப்படின்றது கம்ப்ளீட்லி செகண்டரி இன் ஆரிஜின். ஏன்னா டைகாட் ஸ்டெம்மில் வந்து பார்ட்லி ப்ரைமரி பார்ட்லி செகண்டரி. ப்ளஸ் இந்த கேம்பியம் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா,
இதுதான் வாஸ்குலர் பண்டில்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட் ரேடியையில் இருக்காங்கல்ல, ஃப்ளோயம் இருக்குது. வெளியில் இருக்கிறது என்ன? பெரிசைக்கிள். அதுக்கும் வெளியில் எண்டோடெர்மிஸ் இருக்கும். ஓகே, இட் ஆரிஜினேட்ஸ் பிலோ த ஃப்ளோயம் பண்டில். அப்போது வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்றவங்க இட் வில் ஆரிஜினேட் பிலோ த ஃப்ளோயம், இந்த மாதிரி. ஓகே, திஸ் இஸ் phloem, this is xylem. Below the phloem and a portion of pericycle tissue above the protoxylem. அப்போ இதுதான் protoxylemனா protoxylemக்கு மேலே, below the pericycle ஆனால் protoxylemக்கு மேலே. So like this it will form a wavy structure. Simple. அதாவது ஃப்ளோயம்க்கு கீழே ஒரு பேட்ச் மாதிரி, அப்புறமா புரோட்டோசைலம்க்கு மேலே ஒரு பேட்ச். ஃப்ளோயம் கீழே புரோட்டோசைலம், above the protoxylem, below the phloem, above the protoxylem and below the phloem. ஸோ இப்படி இருக்கும் வாஸ்குலர் கேம்பியம். ஃபைன். இப்போது இது பார்க்க வந்து வேவி மாதிரி இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வேவியாக இருக்குது. அப்புறமா அவங்க வந்து சர்க்குலராக மாறுவாங்க. இவ்வளோதான் டைகாட் ரூட்டில். மற்ற எல்லாமே வந்து சேம் ஆஸ் த ஸ்டெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ இது வந்து என்ன? வாஸ்குலர் கேம்பியம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? we know very well. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்டரி xylem-உம் செகண்டரி ஃப்ளோயமும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? now the secondary growth also occurs in the stem and the root of the gymnosperms, but the secondary growth does not occur in the monocot. Very important for the exam because they don't have cambium. ஸோ இதில் இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். பிலோ த ஃப்ளோயம், above the protoxylem. Okay, now coming to the stages, இதில் வந்து few things are important. ஓகே, இப்போது இது எபிடெர்மிஸ் கார்டெக்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட்டு வந்து வாஸ்குலர் கேம்பியம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போது இங்கே இந்த ஷேப் இருக்குல்ல, திஸ் ஒன், இது என்ன? பிரைமரி xylem. நம்ம டைகாட் ரூட் படிக்கிறோம். அப்போது நீங்கள் வந்து எக்ஸார்க், புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி அண்ட் மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த சென்டர். அதுக்கப்புறமா ஃப்ளோயம் வந்து ஆல்டர்னேட்டிங்காக இருக்கும்ல, xylem ஃப்ளோயம் லைக் தட். அப்போது இதுதான் இது வந்து ஃப்ளோயம், அதாவது பிரைமரி ஃப்ளோயம். Now first vascular cambium is completely secondary in origin. அப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃப்ளோயம்க்கு கீழே உங்களுக்கு வந்து கேம்பியம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி புரோட்டோசைலம்க்கு மேலே உங்களுக்கு கேம்பியம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, வேவியாக இருக்குல்ல. ஸோ இது வந்து வாஸ்குலர் கேம்பியம். Now this vascular cambium will give rise to secondary xylem and secondary phloem. ஸோ இங்கே இருக்குல்ல, இது வந்து பிரைமரி ஃப்ளோயம். இந்த பிரைமரி ஃப்ளோயம்க்கு கீழே இருக்க இது வந்து செகண்டரி ஃப்ளோயம். அதே மாதிரி இது வந்து ரெட் கலர் ஃபுல்லாக இவங்க எல்லாருமே வந்து பிரைமரி xylem. இந்த கேம்பியம் இருக்குல்ல, இதுக்கு கீழே இருக்கிற இந்த போர்ஷன், இது என்ன அப்படின்னா செகண்டரி xylem. ஓகே, now initially wavy, then வந்து ரிங்கு. ஸோ இதை எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாஸ்குலர் கேம்பியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டா அப்புறம் ஈஸி. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வந்து வாஸ்குலர் கேம்பியம்.
அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சிட்டா ஈஸி தான். ஸோ வாஸ்குலர் கேம்பியம்க்கு உள்ளே எப்போவுமே ஜைலம், வெளியில் எப்போவுமே வந்து ஃப்ளோயம். வாஸ்குலர் கேம்பியம்க்கு உள்ளே வந்து உங்களுக்கு ஜைலம், ஸ்டெம்மில் அப்படி தானே, வெளியில் வந்து ஃப்ளோயம். அதான் அவங்க கொடுத்துருக்காங்களே மற்ற எல்லாமே ஸ்டெம் மாதிரி அப்படின்னு. அப்போ அவங்க ஸ்டெம் மாதிரி தான். இந்த ரெட்டு வந்து ப்ரைமரி, இந்த ரெட்டு வந்து ப்ரைமரி ஜைலமா. ப்ரைமரி ஜைலம்க்கு வெளியில் இவங்க இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல அது வந்து செகண்டரி ஜைலம். அப்புறம் வாஸ்குலர் கேம்பியம்க்கு வெளியில் இருக்கிற இந்த க்ரீன் கலர் இந்த போர்ஷன் இது ஃபுல்லாகவே இவங்க யார் அப்படின்னா செகண்டரி ஃப்ளோயம். Simple. Vascular cambium will cut off few cell outside that will become secondary phloem and few cell inside that will become secondary xylem. So அதுதான் இது வந்து secondary xylem, இது வந்து primary xylem, இந்த pink portion வந்து secondary xylem, இது வந்து phloem. சேம் திங். இது வந்து இங்கே வந்து உங்களுக்கு ரிங்ஸ் இருக்குது. அப்போது 1 year வளர்ந்துட்டாங்க அவங்க பிளான்ட்டு. அகெயின் கோ வித் த கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம் இங்கே இருக்காங்களா. வாஸ்குலர் கேம்பியம்க்கு வெளியில் இருக்கிறவங்க யார்? வாஸ்குலர் கேம்பியம்க்கு வெளியில் இருக்கிறவங்க செகண்டரி ஜைலம். அப்போ இவங்க பிங்க் கலரில் இருக்கிற எல்லாமே வந்து ஃப்ளோயமா. அப்போ இது ப்ரைமரி பிங்க் கலரில் இருக்கிற எல்லாமே வந்து ஜைலமா. அப்போது இது வந்து ப்ரைமரி ஜைலம், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஜைலம், ஸ்டெம் எங்கே இருக்கும் போது. அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு ரிங் இருக்குது. ஸோ இது செகண்டரி ஜைலம், இதுவும் செகண்டரி ஜைலம். அதாவது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இவங்க 3 பேருமே வந்து செகண்டரி ஜைலம். பிங்க் ஃபுல்லாக ஜைலம், சென்டரில் வந்து ப்ரைமரி ஜைலம். வாஸ்குலர் கேம்பியம்க்கு வெளியில் இருக்கிற எல்லாமே வந்து ஃப்ளோயம். ஓகேவா? நவ் ஸ்டெம்மில் பார்த்த மாதிரியே தான் உள்ளே வந்து நிறைய ஜைலம், வெளியில் வந்து கம்மி ஃப்ளோயம். அப்போ எபிடர்மஸ் வந்து உங்களுக்கு ரப்சர் ஆகிடும் இல்லை. அதனால் எபிடர்மஸ் வில் பி ரீப்ளேஸ்டு பை த பெரிடம் which will include cork cambium as well as secondary cortex. ஆல்சோ அங்கே எப்படி மெடுலரி ரே பார்த்தோமோ, அதாவது செகண்டரி மெடுலரி ரே பார்த்தோமோ, இங்கே வந்து செகண்டரி ஃப்ளோயம் ரேஸ் இருக்குது. ஆல்சோ இந்த ப்ரைமரி ஃப்ளோயம் இருக்குல்ல, அதோட ரெமனன்ட் தான் இது, அதாவது ரிமைனிங் பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறது யார் அப்படின்னா ப்ரைமரி ஃப்ளோயம். ரெமனண்ட் ரிமைனிங் பீசஸ் உங்களால் ரிலேட் பண்ண முடியுதில்ல. ஏன்னா வந்து இது இனிஷியலாக வந்து இப்படி தானே இருக்கும் ஜைலம். 1 செகண்ட். இனிஷியலாக இப்படி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஆப்போசிட், அதாவது ஆல்டர்னேட்டாக யார் இருப்பாங்க? ஃப்ளோயம் தானே இருப்பாங்க. ஸோ இந்த 2 ஜைலமுக்கு நடுவில் ஃப்ளோயம், இந்த 2 ஜைலமுக்கு நடுவில் ஃப்ளோயம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ரைமரி ஃப்ளோயம். ஓகேவா? ரெமனண்ட் ஆஃப் ப்ரைமரி ஃப்ளோயம். ஸோ ஐ ஹோப் இந்த டயக்ராம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி கேம்பியம் இஸ் கம்ப்ளீட்லி செகண்டரி இன் ஆரிஜின், இனிஷியலி வேவி, அப்புறமா சர்க்குலர். இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் இருந்தாலே மோர் தென் இனஃப் ஃபார் த எக்ஸாம். ஸோ தட்ஸ் ஆல் வித் த டைகாட் ரூட் ஆல்சோ. நவ் லெட்ஸ் சால்வ் a few questions. Secondary xylem. Okay. Secondary xylem and phloem in dicot stem is produced by, we know very well, by vascular cambium. Apical meristem for the primary growth. Axillary meristem அப்படின்றது part of the primary meristem தான். அதாவது shoot apical meristem ஓட left over portion தான். Phellogen அப்படின்றது யாரு? cork cambium. Vascular cambium will give rise to secondary xylem and secondary phloem. Okay. Now next question. Okay, we have to read and இதில் வந்து என்னென்னா அரேஞ்ச் பண்ணணும் செல்ஸ் outside to inside. உங்களுக்கு எந்த which is easy for you, you go with that. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, this is better. wood அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? xylem. அப்போது அதுதான் இன்சைடு. இன்னர்மோஸ்ட் என்ன? xylem.
அப்போ பி வந்து இன்னர் மோஸ்ட். நம்ம வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணோன்னா அவுட் சைட் டு இன்சைட். அப்போ இன்சைடில் யார் இருப்பாங்க? கண்டிப்பாக ஜைலம் தான் இருக்கும், அதாவது உட்டு. ஓகே, ஸோ பி எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் ஆர் திஸ், டி ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அப்போது ஃபெல்லம்ன்றது இங்கே எழுதுகிறேன், ஃபெல்லம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. யூ நோ தஸ் விச் இஸ் கார்க். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கார்க் கேம்பியம் இருக்கும், அதாவது ஃபெல்லோஜென், ஃபாலோட் பை ஃபெல்லோடர்ம் விச் இஸ் த செகண்டரி கார்டெக்ஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஃப்ளோயம் இருக்கும், அதாவது செகண்டரி ஃப்ளோயம் இருக்கும். அப்புறமா உங்களுக்கு ஒரு வாஸ்குலார் கேம்பியம் இருக்கும். ஏன்னா வாஸ்குலார் கேம்பியம்க்கு வெளியில் வந்து செகண்டரி ஃப்ளோயம், வாஸ்குலார் கேம்பியம்க்கு உள்ளே வந்து உங்களுக்கு செகண்டரி ஜைலம். அப்புறம் இட் கோஸ் ஆன். அப்புறமா லாஸ்ட்டாக வந்து ப்ரைமரி ஜைலம். ஸோ இதுதான் அவுட் சைட் டு இன்சைடு. ஓகேவா? ஸோ நவ் த ஆன்சர் வில் பி ஃபெல்லம், அப்புறமா கார்டெக்ஸ், அப்புறமா செகண்டரி ஃப்ளோயம், லாஸ்ட்டாக உட்டு. ஸோ இதுதான் டெல்டா, டிஏசிபி. ஓகே, எஸ், இது எல்லாமே கலெக்டிவாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிடம். அண்ட் ஒன் மோர் திங், இதிலே அப்படியே பார்த்துலாம், வாஸ்குலர் கேம்பியமுக்கு வெளியில் இருக்கிற எல்லாமே is called as bark, which will include periderm as well as secondary phloem. Remember this point for your exam. So that's all about the anatomy of flowering plants. Thank you.